டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து 25th ஆகஸ்ட் 24th ஆகஸ்ட் பாரிஸ்லேருந்து கிளம்புனேன். துபாய் வந்தேன். கிளம்புறப்பவே டைம் ஆச்சு அந்த ஃப்ளைட்டு. அதனால் அந்த ஃப்ளைட்டு அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. என்னால் போக முடியல. அடுத்த ஃப்ளைட் ஃபார்ச்சுனேட்டாக ஒரு 6 மணி நேரத்தில் போட்டு கொடுத்தாங்க. ஒரு 5 மணி நேரம் துபாய் ஏர்போர்ட்டில் இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு துபாய் ஏர்போர்ட். சாப்பிட்றதுக்கெல்லாம் மெக்டொனால்ட்ஸில் கொடுத்தாங்க. ஐ என்ஜாய் இன்ஸ் ஆஃப் கம்ப்ளைனிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, பட் தேங்க் காட் தே ஆர் நாட் டிலே டூ மச். அப்புறம் உடனே ஏறி இந்தியா வந்தேன். வந்தோடனே நம்ம சென்னையில் இறங்கினோன்னே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உடனே ஹெல்ப்புக்கு ஒரு பையன் வந்தார். அவங்களுக்கு ஏதோ ஒன்றும் கொடுக்க வேண்டியதில்லை, பட் ஒரு 100, 200, 300 கொடுத்தா ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. எல்லா லக்கேஜ் எடுத்து வச்சு ஹெல்ப் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் உடனே இன்றைக்கி வந்து அங்கேருந்து காரைக்குடி புறப்பட்டு வந்தேன். இப்போ காரைக்குடி தான் இருந்து பேசுகிறேன். காரைக்குடி புறப்பட்டு வந்தேன். வர வழியில் ஒரு ஹோட்டலில் வந்த வடை காஃபி சாப்பிட்டேன். அப்படியே சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது. மனித வளம் எங்கே பார்த்தாலும் ஹெல்ப் பண்ணுறாங்க. நம்ம மக்களை பார்க்குறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நம்ம நாடு தாங்க. அதுவும் நம்ம சென்னை தான். வெளியே போக 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 இதனுடைய வேல்யூ தெரியுது. நம்ம நாடு இவ்வளோ நல்லா இருக்கா, இவ்வளோ சந்தோஷமாக இருக்கா. இன்னும் கொஞ்சம் மட்டும் நீட்டாக அழகாக பண்ணி இது டூரிசம் டெவலப் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே இந்தியாவுக்கு வரணும், இந்தியாவை பார்க்கணும், இந்தியா சாப்பாடு நல்லா இருக்குங்கிறாங்க. ஸோ ஐ எம் ப்ரௌட் ஆஃப் மை இந்தியா, ப்ரௌட் ஆஃப் அவர் சென்னை, நம்ம சென்னை, ப்ரௌட் ஆஃப் அவர் பீப்புள், ப்ரௌட் ஆஃப் மை கண்ட்ரி. ஸோ ஹாப்பி டு கம் பேக் டு இந்தியா ஆஃப்டர் த டூர். இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் enlightened. It's really given a lot of idea about our own country, about myself. Thank you.